வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் பாலம். வெல்கம் டு கன்னடி ஃபேன்ஸ் டு RRR. என்ன சார் இது என்னது? இல்ல பாஸ், அதாவது ஒரு இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா அபிஷேக் சர்மா அப்படி பண்ணிட்டே இருக்காரு, நல்லா பண்ணும் பெர்ஃபார்ம் பண்ணுன்ட்டு. ஸோ நம்மளும் நம்மளுடைய ரிவ்யூ ஆரம்பிக்கும் இப்படி பண்ணினா இருந்தால் ரிவ்யூ நல்லா இருக்கும் பொழுது என்ன ஒரே வித்தியாசம், அவர் பாலை ஹேண்டில் பண்ணும், நான் பாலை ஹேண்டில் பண்ணும். சார் பின்றீங்களே சார், ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்ட்டோட இந்த T20 சீரீஸ் ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க, ரைட்? ஓகே சார், ஒரு அருமையான விக்டரி. எப்படி இருந்துச்சு சார் ஓவராலா மேட்ச்? பியூட்டிஃபுல் விக்டரி. டாப் கிளாஸ் விக்டரி. பேட்டிங்ல ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பால் கொஞ்சம் ஸ்லோலாம் ஆயிருந்தது. ஒரு பால் உருண்டு ஷூ விட்ட போச்சு ஒரு நம்ம ஸ்கைக்கு. பட் இருந்தாலுமே ஒரு எண்டில் அபிஷேக் சர்மால தப்பி தவறி கூட அவங்கள டாமினேட்டே பண்ண விடாம வச்சு மெரிச்சிட்டார். ஸோ அபிஷே சர்மான்னு சொல்லலாம். அச்சினே வெளில வந்தாருன்னா ஓகே, அது ஒரு பக்கம். அது யார் கோஆபரேட் பண்ணோம்னா சாண்டனுடைய கேப்டன்சி. அவரும் சொர்தியும் தேர்ட் ஆர் ஃபோர்த் 3, 4, 5, 6 அப்படி வந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி அடிச்சிருக்க முடியாது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, யாரையுமே ரிதம்ல ஸ்பின்னர்ஸுக்கு ஆக்சுவலா ஹெல்ப் பண்ணிருக்கோம். பட் அந்த ரிதம்லயே ஸ்பின்னர் வராதபடி அவரே கேப்டன்சி பண்ணி கச்சா முஷா முடிச்சாரு போலிங். அதுலயும் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம், டாரில் மிச்சல்கிட்ட போய் கட்சி பாருல பாவம் அதை தப்பா நிச்சு போறான்பா, குழந்தை அழுது பாவம், அவர் கிளையில் போகக்கூடிய அமைப்பு கொடுத்தாரு பாருங்க. கம்ப்ளீட்டா போயிடுச்சு அவங்க மேட்ச் இந்த லாஸ்ட் ஓவர் கொடுத்ததுல. முன்ன ஒரு தடவை கில் என்ன பண்ணாரு, சாய் கிஷோருக்கு 19 ஓவர்ஸ் வரைக்கும் கொடுக்காம ஐபிஎல்ல ஒரே ஓவர் அது 20th ஓவரா போச்சார். அதுல 20+ ஓவர் போச்சு. அந்த மாதிரி கொடுக்கறதே ஒரே ஓவர், அதுல மெதுவா போடுறவரை போய் ஸ்பின்னர் மாதிரி போடுறவரை போய் யாராவது லாஸ்ட் ஓவர் கொடுப்பாங்களா? ஸோ அது ஒரு பக்கம். நத்திங் டு டேக் அவே ஃப்ரம் ஆர் கிரிக்கெட், எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங். பெரிய காஸ் ஆஃப் வரி நம்மளுடைய கை கேட்ச் பிடிக்கிறது, அதை பற்றி பேசுவோம். சார் இன்னைக்கு ஸ்டார் பெர்ஃபார்மர் ஃபார் இந்தியா யாரு அப்படின்னா, ஆஸ் ஆல்வேஸ் T20 வந்துட்டாலே இவரோட பேர் இல்லாம இப்ப இந்தியாவுடைய ஹை ஸ்கோரிங்கே கிடையாதுன்ற மாதிரி இருக்கு. அபிஷேக் சர்மா, சொல்லுங்க சார் அவரோட இன்னிங்ஸ் பத்தி. அபிஷேக் சர்மாக்கு ஆல்மோஸ்ட் 99% அவர் நினைச்சா அடிப்பார். அவர் இறங்கினா கவர் பண்ணி அடிப்பாரு. கொஞ்சம் பால் கொஞ்சம் யார் கொடுத்து ஜஸ்ட் பிளேயிங் பண்ற கூட அப்படியே ஆன் த ரைஸ்ல எங்க வேணா லாஃப்ட் பண்ணுவார், எல்லாம் ரைடு. அவங்க எங்க கொட்டை விடுறாங்கன்னு நான் சொல்றேன் திருப்பி. ஓடி இந்த ஆன் த லெக் ஸ்டம்ப் இருக்குல்ல, குட்லைன் ஆன் த லெக் ஸ்டம்ப் முட்டிக்கு நேரம் போறது, அதை 2 பால் போடாங்க. அவர் கஷ்டப்பட்டார் அடிக்க முடியாம. மோர் இன் தி ஏர் கோயிங் க்ளோசர் டு த பாடி அவர் கஷ்டப்படுறாரு. பட் நீங்க விசிபிலிட்டி நல்லா கொடுத்து ஷார்ட் ஆஃப் லெங்க், குட் லெங்க், பவுன்சர் எல்லாம் போட்டீங்கன்னா கொள்றது. அது அவங்க யாராவது ஒருத்தர் கண்டுபிடிப்பாங்க. பட் இவரும் டெஃபினட்டா டார்கெட் பண்ணுவார். அதை ஒரு வீக்னஸ் தவிர நீங்க எப்படி போட்டாலும் அடிக்கிறது. யாரு அப்பெல்லாம் கேலு, இப்பெல்லாம் அபிஷேக் சர்மான்னு ஆகி போச்சு. ஃபேபுலஸ். அவர் ஒரு 2 நின்றுட்டாருன்னா அந்த மேட்ச் நமக்கு வென்னுன்ற மாதிரி ஆயிப்போச்சு. கிளியர். நான் கைட் பண்றேன், ஏழு கைட் பண்ண சொல்லு, நான் கைட் போடுறேன், அப்படியே ஒரு சிக்னேச்சர் போட்டு போயினே இருக்காரு. அவர் நின்றுட்டாருன்னா நம்ம அந்த மாதிரி. சார் அபிஷேக் சர்மாவை தாண்டி இன்னைக்கு நம்பர் 3ல பாத்தீங்க அப்படின்னா T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல கடைசி நேரத்தில் இடம்பெற்ற இஷான் கிஷானை ஓகே T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இருக்கிறாரு, திலக் வர்மாக்கு வேற இன்ஜுரி, அவரை இதுல ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரீசெண்டா ஸ்மாக்ல ஒரு ஸ்மாக்கா இன்னிங்ஸ் எல்லாம் ஆடினாருன்னு சொல்லி அவரை தான் எடுத்து வச்சிருக்காங்க ஸ்குவாட்ல. ஸோ அவர் நம்பர் 3ல விளையாடினாரு. ஸ்ட்ரெயிட்டவே ஆஃப்டர் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல அவர் இந்தியாவுக்கு திரும்ப விளையாடுறாரு அப்படிங்கும்போது இமீடியட்டா அந்த ஒரு இது கிடைக்கலையா, இல்ல வாட் வாஸ் ராங் வித் இஷான் கிஷன்? வாட் வாஸ் ராங்னா, இவங்க நம்ம இன்ஸ்டிங்டிவா டக்குன்னு சஞ்சு சாம்சன் வந்தவனே பேர் 4 அப்படி ஒரு 4 அப்படி பண்றதுனால அவங்க அத்தனை பேர் ஒரு லுங்கி இடி மாதிரி போலி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெமேசன் 6-5 இருக்க ரைட்டு, ஓடி ஸ்லோவா பால டிராப் பண்ற, எல்லாருமே ஆஃப் பிரேக் இறங்கிட்டாங்க. அது கிளார்க்கா இருக்கட்டும், அப்புறம் யார் இருந்தாரு, டஃபி, யாரா இருந்தாலுமே சரி, அத்தனை பேருமே ஓடி மெதுவா போடுறாங்க. ஸோ மெதுவா போடும்போது 2 பேருக்கு ரொம்ப பிரச்சனை. சஞ்சு சாம்சன் சரி, சூரியகுமார் யாதவ் 2 பேருக்கும் ஓடி நீங்க மெதுவா போடுறீங்கன்னா அவங்க மூக்கு மேலே வச்சிருவாங்க பால். ஏன்னா அவங்க பால் கமிங் ஆன் டு த பேட் ஃபாஸ்ட் லைக் பண்ணி ஆடுறவங்க அப்படி வருதுன்னு நினைச்சுனே ஆடுறாங்க. இன்னைக்கு ஓரளவுக்கு தப்பிச்சார் சூரியகுமார் யாதவை தவிர, ஓடி மெதுவான ஷாட்டு போட்டே இருப்பாங்க ஸ்டம்பில். அது 2 பேருக்கும் ஒரு டேஞ்சர் இருக்கு. பால் கொஞ்சம் ஸ்லோயிஷா வந்ததுன்னா ஏர்லியா ஆடுறாங்க, அது ஒரு பக்கம். ஆனா ரிங்கு ஹார்திக் பாண்டியா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பார்த்தாங்க இவங்க ஸ்லோதெல்லாம் போடுறாங்க, சரி நீங்க ஓடி போடுறதுக்குள்ள அந்த ஸ்பின்னர் மாதிரி வெயிட் பண்ணி கரெக்டா காலை ஃப்ரண்ட் வச்சு அடிக்கணும் வச்சாங்க. ஸோ அது அவங்க காம்பன்சேட் பண்ணிட்டாங்க குட்ஸ்ல பேட்டிங்ல. இந்த பிராவோக்கு நான் சொல்ல தெரியுமா, எப்படியும் 5 ஸ்லோ ரன் போடுறாரு.
6 ஸ்லோ ரன் வச்சுட்டு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஆடுற மாதிரி ஆடணும். காலை ஃப்ரண்ட் வச்சு எல்லா சிக்ஸுக்கே போகணும். ஃபாஸ்டா போற போல சும்மா நிறுத்திடலாம். மீதி எல்லா பாலும் மாட்டிக்கும் கரெக்டா. பட் பிராவோட் என்ன கிரேட்னா லைனை மாத்திக்கினே இருப்பார். அதுல நீங்க மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல கொஞ்சம் டேரல் மிச்சல் மாதிரிலாம் போட்டா போயிடும், மேட்ச் போயிடும். அது ரொம்ப ராங்கான மூவ். நம்ம வந்து எல்லாருமே சிப்பின் பண்ணிட்டாங்க. ரிங்கு சிங் டாப் கதாச்சாரு அடுத்து வரும்போது முதல்லயே ஒரு எலக்ட்ரிஃபைங்கா ஒரு 30 அடிச்சிடறாரு எப்பவுமே. அது வந்து ஃபேபுலஸ். ஸோ ஆக்சுவலா ஸ்கோர் 10 போயிருக்கும். செகண்ட் ஹாஃப்ல அவங்க லேட்டா போயிச்சுக்கிறாங்க நியூசிலாந்து போலிங்ல. இன்னும் நம்ம மெதுவா போடணும்னு போடுறதான் ஹோல் ஆச்சு நிறைய கேச்சஸ். முதல்ல எல்லாம் கொஞ்சம் விட்டாங்க. என்ன ஷார்ட் பிளேயிங் நிறைய போட்டாங்க. நமக்கு எல்லாம் வீட் ஆஃப் த பேட்ல பட்டு சிக்ஸ் அடிச்சிட்டோம் பையன். சார் ரிங்கு சிங் வந்து சிவம் தூபே ஆர் ரிங்கு சிங்ன்ற ஒரு ஸ்லாட்ல இருந்தாரு. இன்னைக்கு சிவம் தூபே அண்ட் ரிங்கு சிங் விளையாடுற மாதிரி வந்து இவங்க ஒரு பிளேயிங் லெவன்ல ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பத்தி நம்ம பேசுவோம் சார். பட் பிஃபோர் தட் ரிங்கு சிங் ஒரு கம்பேக் இன்னிங்ஸ் தான் இன்னைக்கு வந்த உடனே ஒரு ஃப்ளோட டக்குன்னு, பிகாஸ் அவர் ஸ்குவாடோட டிராவல் பண்ணிட்டே இருக்காரு. அந்த பிளேயிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்காம இருந்துச்சு. இன்னைக்கு அந்த பிளேயிங் லெவன்ல இடம் கிடைச்ச உடனே அதை கிராப் பண்ண விதம் வந்துட்டு, அதுவும் அவங்க எங்க இறக்கப்படுறாரு, நம்பர் 6-7ல இறக்கப்படுறாரு. நம்பர் 7ல இறங்கியுமே இந்த பொசிஷன் எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் விட மாட்டேன் அப்படின்னு அவர் அடிச்ச அந்த இன்டென்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். செம ஃபைட்டர். ஆல்வேஸ் இந்த கேம்ல ஃபீல்டிங்கே ஒருத்தர் உயிரோ விடுறாங்கன்னா நம்ம பேக் பண்ணி தான் ஆகணும். அவர் கேட்ச் எல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயம். அதே அதை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு. பட் அவரோட பேட்டிங் இன்டென்ட் இருந்த லாஸ்ட் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் 5 6 ஞாபகம் இருக்கா அந்த ஐபிஎல்ல. ஸோ இஸ் ஸ்பெஷலிஸ்ட் லாஸ்ட் ஓவர் அண்ட் வேஸ்ட் டெலிவரிஸ். அதுதான் கிரேட். அந்த உடனே 4 6 சிங்கிள்ஸ் 2 ரன்ஸ் ஃபாஸ்டா ஓடுறது. அத்லெட்டிக் பில்டா இருக்கிறதுனால வெரி எஃபெக்டிவ் பிளேயர், நோ டவுட் அபவுட் இட். அண்ட் அவங்க இன்னொரு மிஸ்டேக், டேரில் மிச்சல் ஃபார்ம்ல இருக்காரு. அவரை கொண்டு எங்க பின்னாடி லாஸ்ட் 6 ஓவர்ஸ் போனதாங்க வரும். சைக்கலாஜிக்கலாவே நமக்கு ஒரு பயம் இருக்குல்ல டேரில் மிச்சல் சீக்கிரம் வந்தா. அதெல்லாம் என்ன சாட்னா ரொம்ப பிரியாரிட்டி பேர். ப்ரொஃபசர் லெவல் யோசிப்பாரு நான் நினைச்சுக்கிறேன். விதவிதமா தப்பு பண்ணிருக்கு. இன்னும் அம்பைரிங்ல ஒண்டிதான் அது தப்பு இல்லை, மீது எல்லாத்துலயும் பண்ற தப்பு. சார் நீங்க சொன்ன அந்த டிராப் கேச்சஸ் பத்தி பேசுவோம் சார். அபிஷேக் சர்மா ஒரு ஹை கேட்ச சூப்பரா பிடிச்சாரு. வேறேஸ் ஒரு ஹை கேட்ச வந்து ரிங்கு சிங் டிராப் பண்ணாரு. ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத மக்களுக்கு சொல்லுங்க சார். யா, அபிஷேக் பிடிச்சா ரைட்டு. எல்லாருமே ஹை கேட்ச் பிடிக்கிறாங்க, டிராப் பண்றாங்க. ஒரு விஷயம் மட்டும் அவங்க தப்பி தவறிட பண்ணக்கூடாது. ஏற்கனவே லைட்ஸ்ல பால் ஒயிட் பால் அடிச்ச உடனே லைட்ஸ் இருக்கிற அந்த ஜோன்ல இருந்து பால் இன்னும் கொஞ்சம் மேல சோர் ஆகும்போது ஸ்கை டோட்டலி டார்க்கா இருக்கும். ஓகே, நான் சொல்ற ஸ்கை வந்து மேல வானம் அப்சல்யூட் டார்க்கா இருக்கும். இப்ப பிரைட்னஸ்ல இருந்து அது டார்க்னஸ்க்கு போயிட்டு ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். திருப்பி லைட்ல வச்சு லைட்டோட மர்ஜ் ஆகும் ஒயிட் கலர். ஸோ அது நிறைய பயங்கர கான்சென்ட்ரேஷன் அந்த கேட்ச். அப்படி இது பிளஸ் விண்ட் இருந்தா என்ன கஷ்டம். இவ்வளவு மீறி பிடிக்கும் போது ஒரு தப்பை மட்டும் பண்ணி கொடுத்த பால் இறங்குது பாத்தீங்களா. இந்த கை கிட்ட இறங்கும் போது ரிங்கு சிங் ஆகட்டும், அபிஷேக் சர்மா பிடிச்ச கேட்ச கூட நான் சொல்றேன். அந்த பிடிக்கும் போது அப்படின்றாங்கல்ல கைய, அந்த ஒரு ட்விட்ச் ஒன்று பண்றாங்களே, அதை அவங்க பண்ணிடவே கூடாது. அதை பண்ணா அந்த இடத்துல ஒரு ஜெர்க் வரும். அது ஐசைட் கொஞ்சம் மாறும், விஷயம் கொஞ்சம் மாறும். ஸோ இப்படி கையை வச்சாங்கன்னா இப்படிதான். நீங்க மார்க்ராம், ரபடா, ரெய்னா, ஜடேஜா அவங்க பிடிக்கலாம் பாருங்க. அந்த பந்து கிட்டக்க வச்ச கையில மூவ்மெண்ட் இருக்கு. அதை பண்ணீங்கன்னா ரொம்ப டேஞ்சர். பிஷ்ணாய் பியூட்டிஃபுல்லா பிடிச்சார். கை ஆட்டாம அப்படியே பிடிச்சாரு அந்த ஐக்கியாச்ச. ஸோ பால் கிட்ட நெருங்கும்போது ஒரு சின்ன ஜர்க் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பீட்ல வந்து கை விடப்படும். இது ஒன்று பண்றாங்க. அதே மாதிரி சஞ்சு சாம்சன் வந்து கிளென் பிலிப்ஸ் ஒரு ரன் அவுட் ஒன்று அடிச்சுக்கலாம். பியூட்டிஃபுல் விக்கெட் த்ரோ. நம்ம இவரு ரிங்கு சிங் அடிச்சார். 2 கேட்ச் ரிங்கு சிங் முட்டத்துல தான் பண்ண ரிப்ளீனர் கையை. அந்த கை ஒண்டியல் குயினர். இந்த ஒண்டியல் குயினா கேட்ச் போடும் கை அவுட். ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. அப்படியே மாற்றோட ப்ராபபிலிட்டி டென்ஷனா இருக்கிற மேட்ச் வந்து டேஞ்சர் ஆயிடும். இப்போ ஒரு த்ரோ அடிச்சார்ல ரிங்கு, பியூட்டிஃபுல் பிக் அண்ட் த்ரோ அடிச்சார். இப்போ இந்த கீப்பர் பிடிக்கிறாருல, ஸ்டம்ப் கிட்ட நிக்கிறாரு இல்லையா, அவர் ஒரு பேட் சொன்னா நினைச்சு அந்த வர த்ரோ அதோட குட் லென்த்ல வந்ததுன்னு வச்சுங்களேன், கீப்பருக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா கிராஸ்ல ஸ்கிட் ஆகி கண்ணாப்புன்னு வரும். நீங்க அதை கரெக்டா ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ த்ரோ அடிக்கிறவங்க இன்டெலிஜென்ட்டா ஷார்ட் பால் மாதிரி அடிக்கணும். குட் லென்த்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஷார்ட் பால் மாதிரி எடுத்தா அவங்களுக்கு அழகா பிக் பாலை ரிசீவ் பண்ணி பெயில் எடுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். இப்ப இவருக்கும் தோனிக்கும் என்ன வித்தியாசம் அந்த பர்டிகுலர் ரன் அவுட்ல இருந்தா, ஸ்டம்ப் கிட்ட கையை வச்சிருந்தாரு. ரன் அவுட்டுக்கு கரெக்டா பெயில்ஸ் தட்டுற இடத்துல வச்சிருந்தாரு. ஆனா ரிங்கு வச்ச த்ரோ இருக்கு, அது இவருக்கு கிட்டத்தட்ட குட்லைன் ஸ்பாட்ல பிச்சை மேல போகுது. மேல போனோடனே ஏதோ சும்மா அப்படி பண்ணணுமே பண்ணிட்டார், பால் விட்டார் டோட்டலா. தோனி என்ன பண்றாரு தெரியுமா, த்ரோ வரும்போது ஸ்டம்ப் கிட்ட கையை வச்சுட்டு கையை பின்னாடி எடுத்து போக மாட்டாரு.
இப்படிதான் வரப்போறதுன்ற ஆன்டிசிபேஷன் ஆல்ரெடி கை பின்னாடி இருக்கும். அது வரும்போது அப்படியே கொசு தட்டுற மாதிரி ஒரே மோஷன் பெயில விப் பண்ணுவார். தட்ஸ் தி ஒன்லி டிஃபரன்ஸ். அப்கோர்ஸ் சஞ்சு புடிச்ச லெஃப்ட்ல புடிச்ச கேட்ச் முதல்ல புடிச்சாரு இவரு கான்வே. அவர் லைஃப்லயே புடிச்ச பெஸ்ட் கேட்ச், நோ டவுட் அபவுட் இட். டாப் கிளாஸ் கேட்ச். பட் இந்த கேட்ச் பிடிக்கும் போது இந்த உண்டியல் குறுக்கிறத நிறுத்தணும். அப்புறம் அந்த என்ன பிச் ஆயிட்டு என்ன ஸ்பீட்ல வரும், என்ன பவுன்ஸ்ல வரும் ஒரு ஃபீல்டர் த்ரோ அடிக்கிறச்சு அப்படின்றத அவன் கொஞ்சம் பயங்கரமா அசஸ் பண்ணணும். அதை அசஸ் பண்ணாதான் கம்ப்ளீஷனுக்கு ஈஸியா இருக்கும். அந்த பவுன்ஸையோ இல்ல அடிக்கிறவங்க வந்து கரெக்டா குட்லெங்க் கிட்ட போட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதை ஷார்ட்டிஷா தான் பண்ணணும். அட்வான்டேஜ் இருக்கு ஒன் பவுன்ஸ்ல த்ரூ அடிக்கிற. என்னன்னா பிளேட்ஸ் ஆஃப் கிராஸ்ல போட்டு இன்னும் குயிக்கா வரும், ரீச் இன்னும் குயிக்கா வரும், ஏர்லயே வரதை விட அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. பட் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் தெரப்பியா. சார் இப்போ டீமோட பேலன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆஃப்டர் சுப்மன் கில் ஹேஸ் கான் அவுட், அவர் வந்து T20 இப்போத்துக்கு வந்து வெளியே உட்கார வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ திலக் வர்மாவுடைய இன்ஜுரி, வாஷிங்டன்ஸனோட இன்ஜுரி. ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு சேஞ்ச் மெயினாக பண்ணியிருக்காங்க சார். என்னன்னா தே ஆர் நாட் கோயிங் வித் 2 லீடிங் ஸ்பின்னர்ஸ், மீன் நாட் 3 லீடிங் ஸ்பின்னர்ஸ், வெறும் 2 பேர் தான் வச்சு போயிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா மேட்சஸும் பார்த்தோம் அப்படின்னா ஈதர் அக்சர் பட்டேல் அண்ட் வருண் சக்கரவர்த்தி இல்லாமல் எக்ஸ்ட்ராவா ஒரு குல்தீப் யாதவோ இல்லை வந்து ஒரு வாஷிங்டன் சுந்தரோ யாராவது ஒருத்தவங்க இருந்துட்டே இருப்பாங்க தேர்ட் ஸ்பின்னர்னு சொல்லி. இப்போ இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் தேவ் கான் ஃபார் ஒன்லி 2 ஸ்பின்னர்ஸ். அதனால என்ன நடக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா பேட்டிங் டெப்த்தை வாஷிங்டன் மாதிரி யாரும் கொடுக்கல. இன்ஸ்டெட் ஒரு இவர் கொடுக்குறாரு, ஒரு ரிங்கு சிங்கை உள்ள கூட்டிட்டு வர முடிஞ்சுது அவங்கனால. ஸோ த பேட்டிங் லுக்ஸ் மச் மோர் ஸ்ட்ராங்கர் அண்ட் டீப்பர். ஸ்பின்னர் அதை மேனேஜ் பண்ற அந்த ஒரு நீங்க வாஷியை வச்சு போட போற அந்த 1 or 2 ஓவர்ஸை அபிஷேக் சர்மா வச்சு போடுறாங்க. சிவம் தூபே, நீங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க சிவம் தூபே இந்த மாதிரி பிச்சஸ்ல போட்டே ஆகணும் பாலான்னு, அவரை வந்து கண்டினியூஸா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ த டீம் லுக்ஸ் மச் மோர் பேலன்ஸ்டு. இந்த 3 ஸ்பின்னர் வச்சு போகாம இருக்கும்போது இன்னும் நல்லா பேலன்ஸ்ட் ஆகுற மாதிரி தெரியுது சார். அது கரெக்ட் தான். ஆல்மோஸ்ட் ஸ்பின்னர் மாதிரி மீதி பேர் சிவம் போய் பிரில்லியண்டா போடுறாரு. அவர் சிக்ஸ் எல்லாம் அடிச்சா கூட இஸ் வெரி பிரில்லியன்ட். அவர் ஷார்ட்டா போடுற பாலை மட்டும் செம குயிக்கா போடணும். அவர் ஷார்ட்டா போடுற பாலே மெதுவா போட்டாருன்னா டென்னிஸ் பால் அடிக்கிற மாதிரி திரும்பி அவ்வளவு டைம் அடிக்கிறது. ஸோ அது ஒண்ணு அவர் பண்ணக்கூடாது. டிசெப்டிவா 2 கேட்டானா ரொம்ப நல்லா போடுறார். வருண் சக்கரவர்த்திட்ட கெஞ்சி கேட்கிறேன், நீங்க தான் நம்பர் 1 போலர், பிவட் நீங்க தான் கிங் பின், எல்லாமே நீங்க தான். உங்க 4 ஓவர்ல அப்படியே மேட்ச் கேம் சேஞ்சர் ஆகுது. உங்க 4 ஓவர்ல இருக்குச்சு ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு நீங்க டாஸ் பண்ணி போடுறது தப்பு. நீங்க மறந்துடல. ஏன்னா அது என்ன நீங்க ஸ்பின் கூக்லியோ இல்லை பிரேக்கோ ஓவர் பிச் டாப் புஷ்டாங்கன்னா வெளில கிரௌட் உள்ளதான் அந்த 6. அதுல டவுட் இல்லை. ஏன்னா இந்த பிச் ரொம்ப ஹெல்ப் இல்லை இன்னைக்கு. அதனால சொல்றேன், பிச்சு ஹெல்ப் ஆயிடுச்சுன்னா தைரியமா போடலாம். நம்ம ஒரு இடத்துல அடிப்போம், இன்னொரு பக்கம் போயிடும் பால். அது ஒண்ணு. அவர் ஃபிளைட்டட் மட்டும் நான் சொல்லல, பிளாட்டிஷா போடுற டெலிவரி கூட கொஞ்சம் கையில இருந்து பால் அப்படி அந்த பேரபோலா மேல போயிட்டு அந்த கர்வ் இப்படி இறங்குது பாத்தீங்களா, அது ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லெங்த் போட்டாலுமே டேஞ்சர். ஏன்னா ஆந்திரே 6 வச்சிடறாங்க. அதனால அவர் இந்த ஆங்கிள் ஒரு யார்கர் ஆங்கிள்லயே பால ஸ்கிப் பண்றாரு பாத்தீங்களா. அண்ட் கூடிய மட்டும் பேக் ஃபுட் 99 அவுட் ஆஃப் 100, 99% அவர் பேக் ஃபுட்டுக்கு போடுறது தான் பெட்டர். அவர் ஃப்ரண்ட் ஃபுட்டு போட்டா 6 போச்சுன்னா மெயின் போலரையே டெமாலிஷ் பண்றது கான்பிடன்ஸ் போச்சுன்னா மீதி போலர்லாம் அடிச்சுவாங்க, ரொம்ப ஈஸியா அடிச்சுவாங்க. ஏன்னா அப்படியே கிளாசன் மாதிரி ஆடுறாரு கிளென் பிலிப்ஸ். அவர் என்ன பண்ணிடுறாரு, பேக் ஃபுட் தானே போடுறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பேக் ஃபுட் ரெடியா இருக்கு, கொஞ்சம் பேக் ஃபுட் அப்படியே அடிக்கிறார் 6. சின்ன கிரவுண்ட் வேற. அதனால அவருக்கு கொஞ்சம் யாருக்கர்ஸ் போட வேண்டியிருக்கும், வேற மாதிரி லைன் எல்லாம் கொஞ்சம் மாற்ற வேண்டும். ஸோ இவர் வருண் மட்டும் தயவுசெய்து ஃப்ரண்ட் ஃபுட் போடக்கூடாது. தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட். பேக் ஃபுட்டுக்கு ஸ்கிட்டிஷா போட்டு இருந்தா திருப்பி அவ்வளவுதான். நம்ம ஷுவர் இன்னைக்கு அவர் மருந்து மறைச்சு நான் உங்களுக்கு அமிச்ச மெசேஜ் இன்ஃபேக்ட் அவர் இன்னும் பெட்டரா போட்டுக்கலாம் நீங்க ஆக்சுவலா. சார் அக்சர் பட்டேல வந்து கிளென் பிலிப்ஸ் ஒரு ஓவரில் வந்து அந்த 13th ஓவர் நினைக்கிறேன், 13th or 14th ஓவர் வந்து அக்சர் பட்டேல் உள்ள வரும்போது திடீர்னு ஒரு 4 ஒரு 6 அடிச்சு அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் செம்மையா கம்பேக் கொடுத்தாரு. டக்குன்னு வந்து கொஞ்சம் வந்து பேக் ஆஃப் த லென்த்தா போட்டு பாடிக்கு போடும்போது அது கேட்சா மாறிச்சு. பட் எனக்கு ஒரு சின்ன டவுட் சார், நம்மளோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்து ரன்ஸ் கண்டெய்னிங் மைண்ட் செட்ல மட்டுமே போடுறாங்களோ. மெயினா வந்து ஜஸ்பிரிட் பும்ரா, இப்ப ஜஸ்பிரிட் பும்ரா வந்துட்டு அந்த 4 ஓவர் எப்படியாவது ஓட்டிடணும்டா, அவர்கிட்ட அவுட்டே ஆயிடக்கூடாதுடா அப்படின்ற அந்த ஆப்போசிஷனுடைய பயத்தோட சேர்த்து இவரோட பவுலிங்குமே வந்து இப்போ நிறைய மேட்சஸ் நம்ம பார்க்கும்போது ஹி இஸ் நாட் ஏபிள் டு பிக் விக்கெட்ஸ் லைக் பிஃபோர்ன்ற மாதிரி இருக்குது சார். அவர் வந்து ஒரு ரன் கண்டெய்னிங் பர்சனாவே தான் பும்ராவை பார்க்கிறோமோ நம்ம அப்படின்னு தோணுது. ஹவு டு யூ சீ தட்? இல்ல அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. உங்களுடைய ப்ரெராகேட்டிவ் வந்து கண்டிப்பாக கண்டெய்னிங் எக்கானமின்னு போயிட்டு இருப்பேன். தப்பி தவறி கூட விக்கெட் டேக்கிங் டெலிவரி நான் போடுறேன், விக்கெட் எடுக்கிறேன்ற அந்த மோடுக்கு நீங்க போனீங்கன்னா மேட்ச் போயிடும். எல்லாருக்குமே சொல்றேன், ஈவன் தோ ஹி இஸ் காட் த பெஸ்ட் விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ் ஆஃப் ஆல் த bowlers
அண்ட் ஃபாலோட் பை வருண் சக்கரவர்த்தி. விக்கெட் டேக்கிங்க்கு மைண்ட் போயிடக்கூடாது. விக்கெட் டேக்கிங்க்கு நீங்க போயிட்டு அதுல வந்து ரன் 2 சிக்ஸர் போச்சுன்னா ஓவர். எக்கானமி அழிஞ்சதுன்னா பினிஷ்டு. மீதி போறது யார் போட போறாங்க? இவங்க 2 பேர் தான் நம்பி இருக்கோன்றச்சே அவங்க அதை பண்ணிடக்கூடாது. அவங்க எக்கானமிக்கு போறது ஓகே, பட் எக்கானமிக்கு போனா கூட அந்த லைன் அண்ட் லெங்க் எது ஸ்டிக் ஆன் பண்றாங்களோ அதை பர்ஃபெக்டா போட்டு இருந்தா போறோம், தானா விக்கெட் வரும். இப்போ பும்ராவுடைய போலிங்ல ரிங்கு இப்படின்னாரு, அதை கேட்ச விட்டாரு ஒண்டியல் குலிக்கு. அதுக்கு பும்ரா ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் அவர் ஜாலியா கூல போயிட்டாரு. பட் அதெல்லாம் பிடிச்சது விக்கெட்ஸே விழும் எல்லா வாட்டியும். ஏன்னா இப்ப யார்கர் 100% ஃபிட்னஸ் தான் சொல்லி யார்கர் போடலாம். 100% ஃபிட் இல்லைன்றதுனால யார்கர் தான் மேக்ஸிமம் லோவர் பேக்ல ஸ்ட்ரெயின் இருக்கும். ஷார்ட்டா பிச் பண்ற பால் பவுன்சர் வந்து கிராஸ் ஹெல்ப் பண்ணும், பிச் ஹெல்ப் பண்ணும், பால் டேக் ஆஃப் ஸ்பீடு உங்களுக்கு வந்துடும். பட் நீங்க யார்கர் போடும்போது கிரவுண்டு நீங்க நம்பி இல்லை, கம்ப்ளீட்டா ஏர்லயே நம்பிருக்கீங்க. ஏர்ல இருக்கிற ஸ்பீட் மேக்ஸிமம் போய் ஷூ கிட்ட பிச் ஆகுன்றுச்சு. லோவர் பேக்ல ஸ்ட்ரெயின் ரொம்ப ஜாஸ்தி. அதனால நீங்க பாத்தீங்கன்னா மல்லிகாவா இருக்கட்டும், வாசல் மக்கரமா இருக்கட்டும், கபில் தேவா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே லோவர் பேக்ல செம்ம ப்ராப்ளம் வரும், முட்டியில ப்ராப்ளம் வரும். ஏன்னா டஃபஸ்ட் பால் டு போல், பிகாஸ் you're not depending on the surface, you're only depending on the atmosphere. ஏர்லயே போகுது. அதுக்கு நீங்க கம்ப்ளீட் எஃபர்ட் வந்து ஃபுல் ஸ்பீட் வந்து ஒரு ஃபுல் டாஸ் என்ன பாஸ்டா போறீங்கன்ற மாதிரி இல்லை. ஸோ அதனால நம்ம பும்ராத்தனை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஒரு 100% ஃபிட்னஸ்ல ஆடல, ஆனா அவர் வந்து இப்படியே போயிருந்தது. பட் நிறைய போட்டார். நீ ஒண்ணு இந்த மாதிரி காட்டடி அடிக்கிற கிளென் பிலிப்ஸுக்கோ கிளாசனுக்கோ இப்படி அடிக்கிறவங்களுக்கு டேரல் மிச்சல் நீங்க கண்டெயின் பண்ணிடலாம். வைட் அவுட் கஷ்டம், யாருக்கும் இல்லைங்க, போட்டு அவர் வரல, சரியா வரல. ஏன்னா பாடி ரொம்ப ஃபிளெக்சிபிலிட்டி இல்லை. ரைட் ஹேண்டட் டூபே மாதிரி இருக்கு. ஒரே ஒண்ணு ஃப்ரண்ட்ல போட்டீங்கன்னா அப்படியே வாரி ஸ்ட்ரெயிட்ல சிக்ஸ் அடிக்கிற உஸ்ஃபக் தான் இருக்கு. அதனால பும்ரா அப்படி போடுறது. பட் எந்த போலர் போட்டாலுமே மோர் இன் தி ஏர் அண்ட் க்ளோசர் டு த பாடி ஆஃப் த பேட்டர் போட்டீங்கன்னா சான்சஸ் ஆஃப் ரன் கிஃப்டிங் வந்து கம்மி. அப்படி போட்டீங்கன்னா குட் லென்த் ஷார்ட் ஆஃப் லென்த் வந்து T20ல போட்டுனே இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரி டெலிவரி நீங்க போடலன்னா அது 6 or 4 தான் போகும். ஏன்னா பெட்டர் விசிபிலிட்டி அடிக்கிறது நெஞ்சர்ல. சார் அப்படி பார்க்கும்போது அப்ப நமக்கு விக்கெட் டேக்கர் அப்படின்னு பார்த்தாலே வந்து இட் கம்ஸ் டவுன் டு ஒன்லி வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஆயிரும்ல சார். பிகாஸ் இப்போ வந்து தே வில் வெயிட் ஃபார் த வீக் பவுலர்ஸ். இப்போ வந்து ஒரு சிவம் துபே எங்கேயாவது ஒரு ஓவர் போட்டா, இல்ல ஹார்திக் பாண்டியா கொஞ்சம் ஷார்ட்டிஷா ஏதாவது போடுறாரு, பேட் டேவா இருந்துச்சுன்னா இவங்கெல்லாம் டார்கெட் பண்ணலாம்னு சொல்லி பும்ராவை பிளே அவுட் பண்ணிட்டே இருப்பாங்களா சார். அப்போ நீங்க சொல்ற மாதிரி எக்கனாமிக்கலா அவரோட 4 ஓவர் ஓட்டிட்டாங்கன்னா இப்போ வந்து ஒரு 120 ஃபார் நோ லாஸ்னு ஆடிட்டே இருக்கிறாங்க. ஒரு 3 ஓவர் 4 ஓவர் கட்சா டக்குன்னு ஒரு ஆப்போசிஷன் அடிச்சு போயிருவாங்கல்ல சார். அதுக்காக கேட்கறேன், ஹூ இஸ் த விக்கெட் டேக்கர் இன் இந்தியன் டீம்னு இருக்குல்ல, ஹர்ஷ்தீப் சிங்கா, பும்ரா, வதுனா, யார் ஹூ ஷுட் கோ ஃபார் த விக்கெட்ஸ்? நியாயமான கேள்வி. ஹர்ஷ்தீப் மூவ்மெண்ட் இருக்கும்போது வெளியில எடுத்துருக்காரு. எப்போ பார்த்தாலும் லெஃப்ட் ஹேண்டர் பாத்தீங்களா? அது ரச்சின் ரவீந்திரா பாவம் ஸ்விங்ன்றது மூட் ஸ்விங் ஆயிடுறாரு நினைக்கிறேன். ஸ்விங்கை பார்த்தா ரொம்ப பாடா இருந்திருக்காரு. ஸ்விங் எப்பயுமே நம்ம சிஎஸ்கே காரச்சே சரி, எப்பவுமே ஸ்விங் த பால் லீவிங் டுவர்ட்ஸ் ஸ்லிப்னா காலி அப்படி போட்டு அவர் ஆட பண்றது சரியா. பும்ரா நீங்க சொல்ற இந்த 4 ஓவர் ஜஸ்ட் போட்டா போறோம்னு இருக்கிறது கூடாதுன்ட்டு தான் 1 or 2 கொடுத்துட்டு இந்த கட்சியில ஒரு 2 அடிச்சுக்கிறாங்க. சான்ஸே கிடையாது, அடிக்கவே முடியாது. பட் இன்னைக்கு அவர் எப்படி போட்டாலுமே ஓகே. ஏன்னா கான்ஸ்டன்டா 16, 17, 20 தேவைப்படுது ஆஸ்கிங் ரேட். அப்போ ஒன்றும் பெரிய சேலஞ்சு கிடையாது. அதனாலதான் நீங்க சொல்றது ஜஸ்ட் 4 ஓவர் கிடையாது. எப்போ பும்ரா வருவாரோன்ற ஒரு ஆங்ஸைட்டி ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கேப்டன்சி. போட்டாரு எப்ப வேணா ஜாகிரதை, ரொம்ப துள்ள தலைவன் இறங்குவார் அப்படின்ற மாதிரி 16th ஓவர் 18th ஓவர் கொண்டு வர பார்த்தீங்களா. ஹார்திக் பியூட்டிஃபுல்லா போட்டார். இன்னைக்கு ஹார்திக் ஃபென்டாஸ்டிக்கா போட்டார். அதனால இன்னைக்கு இருக்கிற டார்கெட்டுக்கு வந்து நமக்கு அப்படி கூட கடைசி 2 overs 40 கூட ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா இப்படி கேட்ச் நம்ம விட்டுற கடைசியில் இஷாந்த் கிஷன் என்ன காமெடி பண்றாருன்னு தெரியல. அவர் வந்து நீங்க அடிச்சாரு உடனே ஆடிடுறாங்க பால. இந்த பிச்சு இப்படி ஆட முடியாது. அவங்க மெதுவா போடுறாங்க, எல்லாரும் லுங்கி டைப்ல போடுறாங்க. ஜேம்பிசனா இருக்கட்டும், கிளார்க்கா இருக்கட்டும். ஆனா தமாஷான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிச்சு டேர்னிங் பிச்சு நான் பாத்துக்கிறேன். டேர்னிங் கிரவுண்ட் பாத்துருக்கீங்களா நாக்பூர்? அந்த கிளார்க் என்ன பண்ணாரு, ஒரு பால் ஃபீல்டிங் பண்ண வச்சு பால்டானே போயிடுச்சு பவுண்டரியில. 2 போர் விட்டாரு. கிளார்க் வந்து டிமோட் பண்ணி பியூன் ஆகிடும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸ் மாதிரி ஆன்டி கிளாக் வைஸா போகுது பால், வேற வேற ஆங்கிள். ஸோ அது ஒரு நாக்பூர்ல புதுமையான ஒன்று பார்த்தேன். எப்படி பால் வந்தாலும் பால் அங்க ஃபீல்ட் ரிப்பீட் ஆனோம், ரிப்பீட் வர மாதிரி அந்த இடத்துல. ஸோ அது ஒண்ணு. இந்த இஷாந்த் கிஷன் கேட்ச் அப்படி திருப்பி பீண்டாரு வந்து ஏதோ ஒரு ஆங்கிள் வந்துட்டு. அதை அந்த ஃபீல்டிங் கோச் தான் சொல்லி தரணும், கையை ஆட்டாம ஸ்டெடியா வச்சுக்கோங்க கேட்ச் பிடிக்கும் போது சொல்லிட்டு. மார்க்கரிடம் கேட்ச் பிடிக்கிறது நீங்க பாருங்க, கை எங்கேயும் ஆடுதான்னு பாருங்க, பர்ஃபெக்டா இருக்கும் அப்படியே ஸ்டிஃபா.
சார் நியூசிலாந்து பாயிண்ட் ஆஃப் வியூல சில கொஸ்டின்ஸ் சார். இப்போ அவங்க வந்து T20க்கு ஏத்த பிளேயர்ஸா இல்லாத சில பேரை இவங்க வச்சிருக்காங்களோ அவங்க டீம்ல, எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ வந்துட்டு டேரில் மிச்சல் பாத்தீங்கன்னா ஓடிஐ ரேங்கிங்ஸ்ல வந்துட்டு நம்பர் 1 நம்ம விராட் கோலி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐசிசி ஓடிஐ ரேங்கிங்ஸ்ல நம்பர் 2 டேரில் மிச்சல். 2 பேருக்கு ஒரு போட்டி மாதிரி சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நம்பர் 1 பிளேயர் ஃபார் நியூசிலாண்டா ஓடிஐல மாறிட்டு வராரு. பிகாஸ் அவர்னால வந்து இன்னிங்ஸை வந்து அழகா வந்து KL ராகுல் ஸ்டைல்ல, கேன் வில்லியம்சன், விராட் கோலி ஸ்டைல்ல வந்து டேஸ்ட் பண்ணி லூஸ் பால்ஸ் அடிச்சு அப்படி இப்படி பண்ண முடியுது. பட் T20ல எல்லா பாலுக்கும் அடிக்கணுங்கும் போது சிஎஸ்கே காட்டும் போது அவருக்கு அதே பிரச்சனை இருந்துச்சு. அகைன் ஏதாவது ஒரு 1-2 இன்னிங்ஸ் ஆடிடுறாரு. பட் ஓவராலா பார்க்கும்போது இஸ் நாட் அ T20 பேட்டர்னு தோணுது. அவரை போய் வேற நீங்க சொன்ன மாதிரி கடைசியில எங்கேயோ இறக்கி விடுறாங்க நம்பர் 6ல. அதை வந்து கமெண்ட்ரியிலுமே சொன்னாங்க. லைக்வைஸ் சார், லைக்வைஸ் ரச்சின் ரவீந்திரா ஆல்சோ சார். இந்த 2 பேர் பத்தி எனக்கு ஒரு டவுட். ஆமாமா, டபுள் எட்ஜ் அட்டாக். எப்படின்னா போலிங்கும் உனக்கு லாஸ்ட், பேட்டிங்கும் உனக்கு லாஸ்ட். டேரல் மிச்சல் கடைசி 6 ஓவர்ல பேட்டிங். T20ல அது T20ல இப்ப பாருங்க 6 ஓவர் தான் இருக்கு, 4 ஓவர் தான் இருக்கு, நான் 24 பால் தான் இருக்கு. அந்த ப்ரெஷர் வந்துனே இருக்குல்ல. ஓடிஐல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். 2 ஓவர் கூட கூலா சிங்கிள்ஸ்ல ரிலாக்ஸ் பண்ணலாம். ஏன்னா 50 ஓவர் இருக்கு. இதுல நீங்க பால் 1ல இருந்து 6 அடிக்கணும் போகணும் இல்லையா? ஸோ அதுல ஃபார்ம் வருது, செட்டில் ஆகுதுன்ற கொஸ்டினே கிடையாது. போன உடனே அடிக்கணும், போன உடனே அடிக்கிற அளவுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி டேரல் மிச்சல் எவ்வளவு இல்ல. ஒரே ஸ்ட்ரோக் ஸ்ட்ரெயிட்டா அடிக்கிறது மட்டும்தான் வருதே தவிர, இஃப் யூ மேக் ஹிம் பிளே அக்ராஸ்னா சத்தியமா அவுட் ஆயிடுவாரு. அவருக்கு அந்த ஃபிளெக்சிபிலிட்டி கிடையாது ஆடுறதுக்கு. ஸோ நீ மாதிரி அந்த ரிவர்ஸ் ஸ்வீப், பேட்டர் ஸ்வீப்லாம் போனா இந்த எலிபிலிபிள் ஆயிடுவாரு. அதனாலதான் சொன்னேன், நேரா அடிக்கிறது மட்டும் இஸ் டூ குட். அதனால இங்க அட்ஜஸ்டிங் டைம் ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு T20ல. இப்படி கில்லி மாதிரி 2வது ஹார்திக் பாருங்க, ஃபர்ஸ்ட் பால் அடிக்கிற பாருங்க, அப்படி வரணும். நீங்க உள்ள வரும்போது நான் 20 நாட் அவுட் வச்சு உள்ள வரணும். அங்க வந்துட்டு கார்டு எடுத்துட்டு நான் ஒரு 4 பால் டேப் பண்ணி ஜஸ்ட் லெட் மீ கெட் த ஃபீல் கிடையாது, மேட்ச் முடிச்சிடும். அதனால அது ஒண்ணு. ரச்சின் ரவீந்திராவுக்கு மூவிங் டெலிவரி ரொம்ப கேர்ஸ் பாஸ். அவரு பால் நேரம் வந்திருந்ததுன்னா ஆன் த ரேஸ் பிரமாதமா ஆஃப் சைட் கார்டர் வந்து பெனிட்ரேட் பண்ணி ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல் ஆடுவாரு. பவுன்ஸ் பண்ணீங்கன்னா கிரிப்பாரு. லாங் இன்னிங்ஸ் ஆடுற கெப்பாசிட்டி இருக்கு. மூவிங் பால் ஆக்சுவலி இப்ப சொல்லி சொல்லி அடிப்பாரு. அந்த மாதிரி போடுறவங்களும் அவரால் ஆட முடியாது. ஹார்திக் வேற நல்லா மூவ் பண்றாரு. ஸோ மூவிங் டெலிவரி அவருக்கு ஆட வரல. பட் ஃபாஸ்டா போட்டு பிக்கா வருது, நல்லா ஆடுது. சார், நியூசிலாந்து கையில ஓரளவுக்கு ஸ்டார்டிங்ல மேட்ச் இருந்துச்சுன்ற மாதிரி நமக்கு தோணுச்சு சார். நீங்க கூட மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க, கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க ஒவ்வொரு விஷயமும் அடுத்தடுத்து என்னன்னு சொல்லி. அப்போ வந்து அந்த நேரத்துல வந்து நியூசிலாந்து வந்து ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாங்க. சஞ்சு சாம்சன் அவுட் ஆக்கிட்டாங்க. உள்ள வந்து இஷான் கிஷன் அவுட் ஆக்கிட்டாங்க. 27க்கு 2ங்கும் போது ஓகே, இவங்க வந்து இந்த ஸ்லோயிஷான பவுலிங்கை போட்டு கரெக்டா நம்ம இந்தியன் பேட்டர்ஸ் அவுட் ஆகுறாங்க. அப்ப சூரியகுமார் யாதவ்லாம் இன்னும் மாட்டிப்பாரு நம்ம நினைச்சோம். பட் டூ யூ திங்க் தட் தே லாஸ்ட் த பிளாட்? அந்த 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 இடத்துல வந்து அபிஷேக் சர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ்ல யாராவது ஒருத்தவங்க அவுட் ஆக்கியிருந்தா கூட மேட்ச் இவ்வளவு தூரம் அவங்களுக்கு போயிருந்திருக்காதுன்னு தோணுது. ஸோ அந்த இடத்துல அவங்க எப்படி லூஸ் பண்ணாங்க? ஏன் அவங்க பவுலிங் மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க சார்? அங்கதான் சாண்டர் அந்த கேப்டன். சாண்டர் கண்டினியூஸா ஒரு 4 ஓவர்ஸ் போட்டுக்கணும்ன்ற ஒரு ஈஸி கிடையாது. சாண்டர் அடிக்கிறது ஹைட்டு, மேலேந்து பால் வந்து நல்லா டேர்ன் ஆகும். அக்ராஸ் தட பண்ணீங்கன்னா கூட அடிவீங்க சாண்டர். ஸோ சாண்டர் அண்ட் சோதி வந்து கண்டினியூஸா இன் டேண்டம் போட்டுருந்தாங்கன்னா ரன் ரேட் குறைஞ்சிருக்கும். அந்த கண்டினியூஸ் 8 ஓவர் போடுற ரன் ரேட் அவங்களுக்கு குறைஞ்சதுன்னா கண்ணாப்புனா நம்ம சுத்த போயிருப்போம். நம்ம குறைஞ்சிருந்ததுன்னா அந்த 8 ஓவர்ல இஷ்டத்துக்கு கரம் ஆடுறப்போ இவ்வளவு ஸ்கோர் வந்துருக்காது. பட் நம்ம அடிச்சு இந்த அடி கிட்டத்தட்ட 12 ரன்ஸ்ல ஒரு அடிச்சு இந்த அடிக்கு இந்த 260 வந்துடும் நினைச்சேன் பயங்கரமா. ஸோ இவங்க முயற்சிக்கிறாங்க செகண்ட் ஹாஃப்ல எப்படி போட்டா கண்டெயின் பண்ணலாம். டூ லேட். சில படம் கதை ஆரம்பிக்கும் போது கிளைமேக்ஸ் வந்துடும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்க முதல்ல பெட்டரா பிளான் பண்ணியிருந்தாங்க. சாட்னர் கேப்டன்சி அவர் போட்டுக்கணும் 4 ஓவர்ஸ் போட்டுருந்தா அவன் ஃபாஸ்ட் பவுலர் நினைச்சா மாதிரி இறங்கி இறங்கி அடிக்கிறாங்களே. இங்க ஃபாஸ்ட் பவுலர் இறங்கி ஈஸியா அடிக்கலாம். இறங்கி ஒரு ஆன் த ரைட் பால் மாட்டிச்சுன்னு தட்டினா போயிடும் 6 வித் த பேஸ். ஸ்பின்னு நீங்க வந்து கரெக்டா பாடி வந்து அடிக்கணும் நீங்க ஸ்பின். அதனால தான் அதை விட்டுட்டாரு என்ன கோட்டாங்க. அந்த பவர் பிளேலயே அவர் வந்துடணும், சாண்டர் வந்துடணும் போலிங். அது ஏன் மிஸ் பண்ணாருன்னு தெரியல. சார், T20 வேர்ல்டு கப் 2026 இஸ் அரவுண்ட் த கார்னர் சார். இன்னொரு சில நாட்களில் நம்ம வந்துட்டு அதை பற்றி பேச வேண்டிய நேரம் வரப்போகுது. பட் ஆனால் ஒன் கொஸ்டின் அபவுட் தட் சார். இப்போ வந்து பங்களாதேஷ் வந்து அவங்க வந்து நாங்களாம் வந்து விளாட மாட்டோங்க, இந்தியாவுக்குள்ளலாம் வந்து நாங்கள் விளாட முடியாது பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஏன்டா உங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு என்னமோ வந்துட்டு நம்ம விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறாங்க சார் பங்களாதேஷ் ஒரு பக்கம். இன்னொரு சைடு வந்து அதுக்கு பாகிஸ்தான் பேக்கப். சார், உங்க T20 வேர்ல்டு கப் மேட்ச் வந்து எங்க நடத்த போறீங்க? நாங்க ஸ்ரீலங்காவில் நடத்திக்கிறோம். சரி, ஸ்ரீலங்கால ஒருவேளை உங்களை விடலைன்னா இங்க வாங்க பாகிஸ்தான், நாங்க இருக்கோம், எங்க ஊர்ல நீங்க வேர்ல்டு கப் விளாடுங்க. ஐசிசி முதல்ல அதுக்கு ஐசிசி ஒத்துக்குதானே தெரியல. இவரு
எங்க ஊர்ல நீங்க வந்து ஆடுங்க சார் அப்படின்னு பாகிஸ்தான். சோ இந்த காமெடி பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதான் அவங்க பாம்பு வந்து ஒரு தேல் கிட்ட நீ ஏறே வந்துரு உன்னை எவன் அடிக்கிறான் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. எங்க இருந்தாலும் அடிக்க போறோம். இது ஏன் புத்துக்கிட்ட வந்துரு நீ உன்னை யாரும் எதுவுமே பண்ணிக்க முடியாதுன்ற மாதிரி இருக்கு. நீங்க தனியா ஆடலாம். அதனால பங்களாதேஷ்ல இருந்து நாங்க ஆடலன்னு சொல்றாங்களே, அது ஆக்சுவலா இப்ப வந்து டோர்னமெண்ட்டுக்கு அவங்க சொல்றாங்க. நமக்கு கூட மேட்சிங் வரும்போது நம்ம போலயும் ஆட முடியாது. அந்த ஆடல அவங்க சொல்றாங்க. நாங்க சரியான ஆடலன்றாங்களா அந்த மாதிரி. அதனால அதெல்லாம் நம்ம சீர்தான் வைக்க வேண்டாம். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்க கிட்ட நீங்க ஆடுறதுக்கு ஒரு தகுதி இருக்குன்னு நீங்க வளர்ந்ததே உங்களுக்கு நீங்க குடுத்து வச்சுக்கணும். அதுக்கு நீங்க வந்து இந்த ஆட்டம் ஆடிக்கிறீங்களா நீங்க. அதனால முடிஞ்ச ஆட்டம் தான் போட்டு நம்ம பத்தி ஒன்னும் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து லைஃப் சேஃப்டி ரொம்ப முக்கியம். நீங்க இந்த பாகிஸ்தான் இருக்கிற ஆட்டிடியூட் இருக்கும். திடீர்னு கப்ப தூக்கி போட்டாரு இந்த வாட்டியும் ரொம்ப ரிஸ்க். ஏன்னா எந்த டோர்னமெண்ட்டுமே கூப்பிடுறது பயமா இருக்கு. கப்ப கையில கட்டினே ஆடணும் பொழுது ஒரு கையில பேட் ஒரு கையில கப்பு இல்ல ஒரு கையில பால் ஒரு கையில ஒவ்வொரு அடி கப்புல இருந்து பால் தத்து ஓடின்னு போலிங் பண்ண போறது. அந்த லக்குயர் யார் அவர் டக்கு எடுத்துன்னு போடுறாரு கப்ப. அதனால அவங்க நிறைய கப் அடிக்கிறாங்க அந்த மாதிரி திருடுறாங்க. கப்ப அடிச்சுட்டு வாங்குறான்னு சொன்னா கப்ப அடிச்சுட்டு எக்ஸாக்ட்லி. ரைட். ஓகே சார். வெரி வெரி ஹாப்பி டு டாக் டு அகைன் சார். கண்டிப்பா நம்ம வந்து 2வது T20 மேட்ச்ல இருந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் செய்வோம் சார். பிஃபோர் வி கன்க்ளூட் டு யூ வான்ட் டு சே எனிதிங் சார்? No, the going is fantastic. இதான் T20 நீங்க ப்ரெடிக்ட் பண்ணது நான் T20 ஷூரா நம்ம அடிச்சிருவோம். T20 நம்ம ஒரு தனியா ஒரு சாமி நவரையாகும். அது வந்து இந்த 2 பேர் என்னெல்லாம் ஃபைன் டியூன் பண்ணலாம். சஞ்சு சாம்சன் அண்ட் சூரியகுமார் யாதவ் ஆன் ஃபாஸ்ட் பேஸ்ட் விக்கெட்ஸ் தே ஆர் ஜீனியஸஸ். அவங்க அடிக்கிற மாதிரி யாருமே அடிக்கிட்டு. அபிஷேக் சர்மா வேர்ல்டு நம்பர் 1 9 6ல. ஸோ அவர் அப்படியே விட்டுலாம் தெரியும். அவரை பத்தி எதுவுமே பேசணும். அன்லெஸ் தே எக்ஸ்ப்ளாய்ட் தட் ஸ்மால் மினி வீக்னஸ் ஸ்ட்ரைட் ஆன் த நீ. ஓடி வந்து காலில் ஸ்ட்ரெயிட்டா போடுறது இல்லை. அவருக்கு அப்படியே காலில் போடும்போது ஒரு ஃபிளிக்கர் பர்ஃபெக்டா இல்லை. அதை என்ன பண்றாரு அதான் மட்டும் பார்க்கணும். அங்க கொஞ்சம் கண்டெயின் பண்ணலாம் அவரை. மற்ற ஏரியா பூரா கிங். அது டாப் கிளாஸ். இவங்க 2 பேரும் சூரியகுமார் யாதவ் அந்த சஞ்சு சாம்சன் வந்த உடனே பவுன்ஸ் பண்றாங்க. அந்த டீப் ஸ்கொயர் லைன்ல எடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி ஒன்று பிளான் பண்றாங்க. ஸோ அதை கொஞ்சம் கர்ப் பண்ணிக்கிறான்னு தோணுது. பேஸ் ஆஃப் த பாலை ஜட்ஜ் பண்ணி கர்ப் பண்ணிக்கலாம். அதுல பெட்டரா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது ஹர்திக் பாண்டியாவும் ரிங்கும். நீ மெதுவா போடுற இல்ல, நான் உங்களுக்கு ஸ்பின்னர் ஆடுற மாதிரி ஆடுறேன். ஒரே ஸ்ட்ரோக்கா ஆடுறாங்க. சும்மா அப்படி கிடையாது. போய் ஃபுல் ஃபிளேஜா கிரவுண்ட் கிளியர் பண்ணணுன்ற மாதிரி ஆடுறாங்க. அது போலிங்கை பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி தப்பி தவறி ஃப்ரண்ட் ஃபுட் போட்டுறாரு. நீங்க எல்லா பாலும் பேக் ஃபுட்டுக்கு போட்டு உங்களை பேக் ஃபுட்ல அடிக்கிறாரோ அவனுக்கு திறமை தான் போட்டோம். ஒரு கிளாஸனாவோ ஒரு கிளென் பிரிஸ் மாதிரி யாராவது ஒருத்தர் 100 பிளேயர்ஸ்ல ஒரு 2 பேர் வருவாங்க. அதெல்லாம் பரவாயில்ல. ஃப்ரண்ட் ஃபுட்டு 24 பாலும் நியூ இயர்க்கு இல்ல ரிபப்ளிக் டே ரெசல்யூஷன் எடுத்துங்க. இனிமே நான் ஃப்ரண்ட் ஃபுட் போடலன்ட்டு ஃப்ரண்ட் ஃபுட்டு தப்பிட்டோ ஆந்தரியத்துக்கு கூட இந்த ஹேண்ட் கொடுத்துறாதீங்க. இப்படியே போடும். உள்ளே போச்சுன்னா நல்லா இருக்கும். ஹை கேட்ச் ஃபீல்டிங் வந்து 22 பேர் நம்ம ஆடணும் நினைக்கிறேன். 11 பேர் ஆளுக்கு ஒரு சப்ஸ்டியூட் தான் வர முடியுது. இந்த மாதிரி கேட்ச் விட்டா இன்னைக்கு பரவாயில்ல. ஆஸ்கிங் ரேட்ல 16 17 இருக்கு. இப்படி கேட்ச் விட்டு நம்ம ரொம்ப பேட. நியூசிலாந்து இந்த பால் டிப் ஆகும் போது அவங்க கேட்சை பிடிச்சிடறாங்க. நியூசிலாந்து நம்ம கையில வர கேட்சுக்கு ஃபர்ஸ்ட் கை தட்டிடுறோம். அப்புறம் கேட்ச் பிடிக்க ட்ரை பண்றோம். அதனால அது போயிருது வெளியில. அங்க மட்டும் கேர்ஃபுல்லா. ரைட் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சார். See you on the second T20. எஸ், அடுத்த T20 இந்த ஃபன்னோட இந்த லவ்லி கிரிக்கெட்டோட மறுபடியும் மீட் பண்ணுவோம். ஆர் ஃபேவரட் RRR. தேங்க்யூ.